வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நேற்று நம்ம கொடுத்திருந்த வேல்யூ படி நிஃப்டியுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுதான். இதுபடி மார்க்கெட் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாரோ அங்கிருந்து மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளூ லைன்ல இருந்து ரிஜெக்ஷன் ஆனவர் நேரா ஓப்பன் பிரைஸ் கட் பண்றாரு. ஓப்பன் பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் ஆனது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எக்ஸாக்டா ரீச் ஆயிட்டு இது நீங்க இந்த இடத்துல பார்க்கும்போது கூட 5 மினிட்ஸா தெரியும். பட் நான் எப்பவுமே ஏன் வந்து 3 மினிட்ஸ் வந்து இன்ட்ராடேக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பிரைஸுக்கு கீழே போய் தான் மேல வந்திருக்காரு. இது நீங்க வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? என்ன விலை வந்திருக்கு? 24,926 அப்படிங்கிற பிரைஸுக்கு கீழே க்ளோஸ் பண்ணி மார்க்கெட் ஒரே ஸ்ட்ரைக்ல மேல வந்துட்டாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குது? அடுத்தடுத்த ரெசன்ஸ் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டார். ஸோ அதனாலதான் டைம் ஃப்ரேம் வந்து இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நீங்க 5 மினிட்ஸ்ல பாக்குறது தப்பு இல்லை. ஆனா வந்து என்ட்ரி அப்படிங்கிற விஷயத்துக்கு போகும்போது கண்டிப்பா 3 மினிட்ல இருங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்டா இருந்தாலும் தப்பு இல்லை ஒன்றும். இதெல்லாம் அடிஷனல் கன்ஃபர்மேஷன் தான். ஒரு பிரைஸ் ஒரு விலைக்கு மேல க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த விலைக்கு கீழே வந்து மேல வருவாரு. இதற்கு பேர் தான் பிரேக் அவுட்டுங்க. சரிங்களா? க்ளோஸ் வச்சா எடுங்க அப்படின்னு மட்டும் பிளைண்டா போய் எடுத்துறாதீங்க. இந்த மாதிரி கேண்டில் ஃபார்மேஷன் கிடைச்சது அப்படின்னா நீங்க கிளியரா வந்து அப்சைடு உண்டான என்ட்ரியை தாராளமா எடுக்கலாம். அடுத்தது க்ளோஸ் வச்சு மேல போயிட்டாரு. திரும்பவும் அந்த பிரைஸுக்கு கீழே வந்து திரும்பவும் கன்ஃபர்மேஷன் பண்றாரு. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு க்ளோஸ் தான் கிடைச்சிருக்குது. இந்த க்ளோஸுக்கு மேல எந்த ஒரு கேண்டில் மேல போகல. ஸோ அப்போ அந்த டார்கெட் அதுக்கு மேல போனாதான் கால் ஆப்ஷனை பத்தி யோசிக்கணும் அப்படிங்கிறத இங்க இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஏன் இதை நான் சொல்றேன்னா பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதே இப்படிதான் இருக்கும். இத மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து நீங்க என்ட்ரி பண்ணலாம். இப்ப இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனுக்கு நீங்க செக் பண்ணீங்கன்னா இந்த விலைக்கு மேல எந்த ஒரு கேண்டிலுமே க்ளோஸ் கிடைக்கல. இங்க ரிஜெக்ஷன் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஒரு விலையை தொடும்போது கண்டிப்பா வந்து நீங்க ஆப்போசிட் தான் போகணும். இது வந்து ட்ரிகர் தான் பண்ணுதே தவிர க்ளோஸ் வைக்கல. அப்ப மார்க்கெட் என்ன நடக்குது? புட் ஆப்ஷன் காலையில ரொம்ப நேரம் அப்படியே யோசிச்சு மெதுவா போனாரு. ஆனா பெரிய டார்கெட் நோக்கி இன்னைக்கும் வந்து புட் ஆப்ஷன் நல்ல இருந்தது. ஆனா அந்த அளவுக்கு கால் சைடு இன்னைக்கு வந்து நல்ல பிரீமியம், போத் பிரீமியம் நல்லாவே ரெண்டு பக்கமும் நல்ல பிரீமியம் கிடைச்சது. பாப்போம். நீங்க வேல்யூஸ்ல மட்டும்தான் இதை நான் ஸ்டே பண்ண சொல்றேன். ஏன்னா நமக்கு எது நடந்தாலும் சரிங்க, இந்த விலையில நடக்காம வேற எதுலயும் நடக்காது. அவ்வளவுதான். அதுக்குதான் நம்ம ஆப்ஷன் சார்ட் நம்ம முன்னாடி நாளே கொடுக்குறேன். நான் நேற்று கொடுத்திருந்த ஆப்ஷன் சார்ட் பாத்தீங்கன்னா 25,300 கால் 215க்கு மேல இருந்தா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அவர் வந்து 187 வரைக்கும் இன்னைக்கு போயிருக்காரு. ஆனா வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான் நல்ல பிரீமியம் கிடைச்சிருக்கு. பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் 79 அதாவது 80க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணியிருந்தேன். ஆட்டோமேட்டிக்கா வந்து மார்க்கெட் ஆனது இங்க கரெக்டா 120ல வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் வந்து நல்ல பிரீமியம் 290 வரைக்கும் போயிட்டாரு. ஸோ இங்க திரும்புமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் இது கான்ஃபிடென்ட்டா நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க தாராளமா எடுக்கலாம். எப்பவுமே நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், மார்க்கெட்டை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணாலும் சரி, நீங்க இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆன கேண்டிலுடைய ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய ஹை லோவும் மார்க் பண்ணுங்க. ஒருத்தர் வந்து வீக் ஆகணும் அப்படின்னா அந்த லோவை கட் பண்ணாருன்னா வீக் ஆயிடுவார். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இங்க வந்து சப்போர்ட் தான் எடுத்திருக்காரு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பிரைஸ் வந்து 111. இந்த 11க்கு கீழே எவ்வளவு பாயிண்ட் போயிருக்குன்னு நமக்கு தேவையில்லை. ஆனா கீழே க்ளோஸ் வச்சுட்டு திரும்பவும் இந்த பிரைஸ் உள்ள வந்தாலே அவ்வளவுதான். திரும்ப நீங்க போய் ஆப்போசிட் டைரக்ஷனை பத்தி யோசிக்க கூடாது. இதோடைய ஹை வரைக்கும் நீங்க தாராளமா ட்ரையல் பண்ணலாம். ஸோ இது வந்து சின்னதா ஒரு என்ட்ரியை நான் சொல்லித்தரேன், அவ்வளவுதான். இந்த கேண்டிலே ஒரு நல்ல டார்கெட் கிடைக்கும். லோவை கட் பண்ணாதான் இவர் வீக் ஆகுறாரு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி ஒருத்தர் மேல போகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ஹைக்கு மேல ஒரு கேண்டில் க்ளோஸ் வந்து மார்னிங் செஷன்ல கிடைச்சிருக்கணும். அவங்க ஹையவே தொட முடியல. 158ல ட்ரிகரிங்ல இங்க ரிஜெக்ஷன் ஆகி கீழே வருகிறாரு.
ஸோ ஏன் இன்னைக்கு மார்க்கெட் வந்து நல்ல ப்ரீமியம் இருக்கு, பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 127 இருந்து 158 வரைக்கும் தாராளமா போய் வருது அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரீவியஸ் டே உடைய கேண்டில் உடைய ரேஞ்சை பொறுத்து தான் மார்க்கெட்ல வந்து நம்ம வந்து இவ்வளவு பாயிண்ட் ஏன் இன்னைக்கு மார்க்கெட் பெரிய வாலட்டைலா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு ஏன் வந்து மார்க்கெட் வந்து இத்தனை பாயிண்ட்ஸ் எனக்கு வந்து கிடைச்சது, ஏன்னா நேற்று ரேஞ்ச் அதிகம். ஸோ அதற்கு தகுந்த வாலட்டிலிட்டி இருக்கத்தான் செய்யும். இப்போ நான் டெய்லி எடுக்கக்கூடிய ப்ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ப்ரைஸுக்கும் இங்கே இருக்கிற ப்ரைஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கேயே பார்த்தீங்கன்னா நான் டெய்லி 15 பாயிண்ட் 20 பாயிண்ட் தான் வரும். ஆனால் இன்னைக்கு சாலிடாக 30 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சு இங்கே இருக்குது. ஸோ இதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன் வந்து ரேஞ்சு பேஸ் பண்ணி தான் இங்கே மார்க்கெட் ரன் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நான் சின்ன விஷயம், நான் ஒரு பேசிக்கான சில விஷயங்களை பற்றி நான் வந்து எஜுகேஷன் பர்பஸாகவே சில விஷயங்களை நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா நம்ம டெய்லியும் வந்து வேல்யூஸை மட்டும் பார்த்துக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் என்னை காப்பி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான். பட் நாலேஜை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து சாலிடாக நான் சொல்லித்தரேன், பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இங்க 67ல சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் இங்க 96 வரைக்கும் போறாரு. 96 to 127, அதாவது நேற்று லோவை கட் பண்ணி உள்ள போனவர் திரும்ப வந்து ஒரு டார்கெட் 188ல கால் சைடு நல்ல டார்கெட் கிடைச்சது. ஏன்னா எக்ஸாக்ட் பிரைஸ்ல தான் இதெல்லாம் நடக்குது. நான் நேற்று மாதிரி வந்து சில விஷயங்கள் இதுல கொடுக்காம விட்டது காரணம், ஏன்னா எல்லா பிரைஸும் தெரிஞ்சாதான் நீங்க ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, அடுத்தது, ஏன்னா இந்த விலை வரும் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். கீழே வந்து ஒரு கேண்டில் மேல வந்தாலே இது கன்ஃபர்மேஷன் தான். ஒருத்தர் இந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு உள்ள வராருன்னு அர்த்தம். இங்க கால் பையர்ஸ், இது கால் செல்லர்ஸ், புட் செல்லர் இதெல்லாம் எனக்கு இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட விலை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அந்த விலைக்கு கீழே போன மார்க்கெட் உள்ள வந்தாலே அவங்க அவ்வளவுதான் அர்த்தம். சரிங்களா? அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா மார்க்கெட் வந்து அந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்படி நம்ம பார்த்தாலே போதுமானது. ஓகே, நான் இன்னைக்கு நம்ம எக்ஸல் வேல்யூ என்ன பண்ணிருக்கு, இங்கேயும் நான் வந்து 25,300 காலும் 200 புட்டு எடுத்தேன். 129ல யார் சஸ்டெயின் ஆகுறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு மார்க்கெட்டு. ஃபர்ஸ்ட் புட்ல தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி பெரிய டார்கெட் கொடுத்தாங்க. அகெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலில் வந்து 76க்கு மேலே வந்தாலே மார்க்கெட் வந்து இங்கே கன்ஃபார்ம் தான். இந்த விலையை தொட்டு திரும்பவும் கீழே வந்து தான் போயிருக்காரு. ஸோ இது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு பெரிய டார்கெட் போயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து நீங்கள் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பார்த்துருந்தீங்கனாலும் ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் நேற்றே வந்து வீடியோவில் ஒரு விஷயம் சொன்னேன். இன்னைக்கு மார்க்கெட் வந்து 25,398 வரைக்கும் போக அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனா எவ்வளவு தூரம் கீழே வந்தாலும் இன்னைக்கு 298 தான் போக முடிஞ்சது, 398 போக முடியல. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏன் அந்த ப்ரைஸை நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் கீழே இறங்கி இருக்கிறது எல்லாமே வந்து நல்ல டிமாண்ட் ஜோன், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குங்க. ஓகே, அடுத்தது நம்ம அடுத்த வேல்யூஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், இப்பொழுதைக்கு நான் வந்து இந்த மந்த் பிகினிங்ல ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த ரேஞ்ச் எல்லாம் வந்து நான் இப்போ நிறைய இந்த லைன்ஸ்ல எடுத்திருப்பேன். இன்னும் நிறைய லைன்ஸ் இன்னும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுன்ட்டு முக்கியமான பிரைஸ் மட்டும் நான் சொல்றேன். இது வந்து இயர்லியில சப்போர்ட்னு சொல்லிட்டு நான் இந்த மந்தே ஒரு வேல்யூ கொடுத்துருந்தேன். இப்போ நான் டே கேண்டில் வச்சிருக்கேன். சரிங்களா? இந்த டே கேண்டில் படி நீங்க நல்லா பாருங்க. ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்களே வந்து போட்டு பாருங்க. இது ஆட்டோ ட்ரெண்ட் லைன்லாம் இருக்குங்க. எனக்கு தெரியல அப்படின்னா நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. ட்ரெண்ட் லைன் போட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல இந்த ஜோன்ல தான் இருக்கு. இப்போ இதுக்கு உள்ள வந்துட்டாங்களா அப்படின்னா அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. எனக்கு இந்த ட்ரெண்ட் லைன் நான் போட்டு இந்த நியூஸ் பேஸ்டு இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. மார்க்கெட்டை எப்பவுமே ஹேண்டில் பண்ண எனக்கு பிரைஸ் தான் இங்க ரொம்ப முக்கியம். ஒரு நிஃப்டி அப்படின்னா நிஃப்டிக்கு நாளைக்கு என்ன ரேஞ்ச் இருக்கும், இந்த ரேஞ்ச் எனக்கு தெரியணும்.
சரிங்களா? அத ரேஞ்ச குறிச்சு நம்ம வந்து மார்க்கெட்ட நாளைக்கு என்ன டைரக்ஷன் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இயர்லி சப்போர்ட் ஆன 24,978க்கும் கீழே, அதாவது 19 வரைக்கும் இன்னைக்கு வந்து லோ வச்சுட்டு போயிருக்காரு. ஆனா 978க்கு கீழே போகாத வரைக்கும் இந்த சப்போர்ட்டை இப்போ வந்து ட்ரிகர் பண்ணிட்டு போயிருக்காரு. இதுக்கு கீழே வருமா அப்படின்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் நம்ம அப்படி எதுவுமே கணிக்க கூடாது. ஏன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா 24,733 அப்படிங்கிறது இயர்லியில பிவோட்டா இருக்கு. நாளைக்கு ஒரு நாள்ல இருந்து கன்சாலிடேட் பண்ண வாய்ப்பு இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு ரேஞ்சும் அதிகமாக தான் இருக்கு. இன்னும் மொமெண்டம் அதிகமாகும் அதுக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா? ஏன்னா இப்போ இன்னைக்கு நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேற இருக்குங்க. அதனால பார்த்து கவனமா பண்ணுங்க. 978 கட் ஆகும்போது அடுத்த சப்போர்ட்னா 24,733 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேல, அதாவது 25,017க்கு கீழே வராத வரைக்கும் மார்க்கெட் வந்து கண்டிப்பா வந்து அப்சைடு போகலாம். ஏன்னா இவ்வளவு கீழே கரெக்ஷன் வந்ததுனால கொஞ்சமாவது புல் பேக் இருக்கலாம். அந்த புல் பேக் அப்படிங்கிறது மேக்சிமம் இந்த 25,350க்கு மேல போனாதான். ஏன்னா இந்த நல்லா பாருங்க, இது நான் டே கேண்டில் வச்சிருக்கிறேன். இந்த லோவை கட் பண்ணி மார்க்கெட் வந்து மேல போகணும். சரிங்களா? அதுதான் வந்து எனக்கு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 25,348 இருக்கு. ஸோ இந்த ரெசன்ஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து கிராஸ் ஓவர் ஆனாதான் நம்ம கன்ஃபார்மா வந்து அப்சைடு பத்தி யோசிக்க முடியும். சரிங்களா? அதனால வந்து நம்ம இப்போதைக்கு வேல்யூஸோடு மட்டும் பாருங்க. இது கூட வந்து நீங்க 25,268க்கு மேல போனாலும் அல்லது இன்னைக்கு ஹையை பிரேக் அவுட் கொடுத்தாலும் வந்து அப்சைடுன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு மேல இருக்கக்கூடிய டார்கெட்ல நீங்க மினிமம் வந்து 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச். நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நிப்டி ரேஞ்ச் வந்து 100 பாயிண்ட்டுங்க. எங்க ஓப்பன் ஆகுறாரோ அதுல இருந்து 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் நாளைக்கு வந்து நீங்களே வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 100 பாயிண்ட், அதாவது ஓப்பன்ல இருந்து ஃபர்ஸ்ட் 100 பாயிண்ட் தாண்டினா அதுக்கு பேரு பையா வச்சுக்கோங்க. அதாவது வந்து ப்ளூ லைனா நான் வந்து மார்க் பண்ணுவேன். அதுக்கு 100 பாயிண்ட் கீழே இறங்குனா அதுக்கு பேர் வந்து செல்லுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே இறங்குனா ஃபர்தரா இன்னும் செல்லிங் இருக்கலாம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆன மாதிரி காமிக்கிறாங்க. இந்த ரெக்கவர் வந்து கன்ஃபார்மா ஆயிருக்கா இல்லையான்னு நம்ம வேல்யூஸ்ல நாளைக்கு மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு பிறகு பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் நான் இன்னைக்கு சொல்ல மறந்துட்டேங்க. இன்னைக்கு நான் ஐடியல் பிரீமியம் பத்தி சொல்றேன். நம்ம குரூப்ல இன்னைக்கு மார்னிங்கே ஷேர் பண்ணியிருந்தேன். ஐடியல் பிரீமியம் அப்படிங்கிறது 25,600 காலும் 800 புட்டும் 34 இன்னைக்கு. அந்த 34 பாத்தீங்கன்னா நம்ம 940ல நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 25,600 கால் வந்து 34ல இருந்து கீழே இறங்குறாரு. இறங்கினா நீங்க இன்னைக்கு மாதிரி நம்ம எப்பவும் மார்க்கெட் அப்ரோச் பண்ணக்கூடாது. இது பேக் டெஸ்ட்ல தான் இன்னும் நான் வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ரெண்டு சைடு நீங்க எனக்கு ட்ரெண்டே தெரியல, எனக்கு ட்ரேட் எடுத்தா ஃபியர் ஆகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஓடிஎம் கூட வந்து நல்ல இன்னைக்கு டார்கெட் நல்லா போயிருக்கு. இது பாத்தீங்கன்னா எனக்கு இந்த 34ங்கிற பிரைஸ் இந்த ஸ்ட்ரைக் உடைய லோ கேண்டிலோடைய வேல்யூமே கரெக்டா அமைச்சது. இந்த கால் லோவை கட் பண்ணாலும் இங்க பெரிய அளவுல கீழே இறங்குறீங்க. இன்னைக்கு பிரீமியம் பெருசா இல்ல, 21 ரூபாய் தான் கீழே இறங்கினாரு. இதே ஆப்போசிட்ல போனவர் கிட்டத்தட்ட 125 வரைக்கும் போயிருக்காரு. இது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் 79 போகும்போதே வந்து டார்கெட் டன்னு போட்டிருந்தேன். ஸோ நான் இங்க இவ்வளவுதான் நான் புக் பண்ணேன். அதுக்கு மேல நான் என்ட்ரியில எடுக்கல. ஸோ எதுக்காக சொல்றேன்னா இந்த இடத்துல 34 டு அவருடைய டார்கெட் 45, 62, 79 இது போதுமானதுங்க. எனக்கு 32 to 68 நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 100 ரூபாய் பிரீமியத்தை எடுத்து நான் 200 ரூபாய் வரைக்கும் ஹோல்டு பண்றது புத்திசாலித்தனம்னு நம்ம நினைச்சாலும் ஒரு 34ல எடுக்கிற பிரீமியம் 68 ரீச் ஆனாலே எனக்கு டபுள்ங்க போதும். இவ்வளவுதான் மார்க்கெட். நீங்க இங்க இவ்வளவுதான் எதிர்பார்க்கணும் நான் நினைக்கிறதுல. நான் ஒரு சிம்பிளா சொல்றேன், ஓடிஎம் ஸ்ட்ரைக்கை எப்படி வந்து பை பண்ணலாம், இவ்வளவுதான் என்னுடைய ரூல். இந்த ஸ்ட்ரைக்கு கூட 34க்கு மேல க்ளோஸ் வச்சு திரும்பவும் இந்த பிரைஸ் கிராஸ் ஓவர் ஆகும்போது நீங்க பை பண்ணி தான் தீரணும். பண்ணுச்சு அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா 45 and 62ங்கிற எக்ஸாக்ட் டார்கெட்டை அடிச்சிருக்காரு.
போதுங்க, இதே போதும். 30 இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 34 to 64. ஸோ இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. பார்க்கல, நாளைக்கு நான் இதை பத்தி ஷேர் பண்றேன். நான் இது தனியா கொடுக்கும், எப்படி நான் உங்களுக்கு கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. நான் என்னுடைய இதே வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி நம்ம இன்னும் வந்து உங்களாலே கண்டிப்பா முடியுங்க. மார்க்கெட் வந்து எப்பொழுதுமே நான் சொல்றேன், பிரீமியம் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சௌகரியங்க. இது நீங்க நான் கொடுக்கறது இந்த ஸ்ட்ரைக்ல வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு காப்பி ட்ரேடா தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் எல்லாம் நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து லைன்ஸ் போட்டு டிரா பண்ணி வச்சுக்கலாம். பட் நம்ம என்ன ப்ரைஸ் கொடுத்தாலும் நான் ட்ரேட் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும். இதுக்காக தான் நான் சொல்றேன், முறைப்படி கத்துக்கோங்க அப்படின்னு. நான் சிம்பிளா சொல்றேங்க, நீங்க எந்த ஒரு விஷயத்த வேணா நீங்க எடுத்து நீங்க ட்ரேட் பண்ணலாம். மேக்சிமம் வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் வருது அப்படின்னா நான் ஷார்ட்கட்டா உங்களுக்கு சொல்லித்தரேன். உதாரணத்துக்கு இன்னைக்கு மார்க்கெட்டுடைய ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் சாரி க்ளோசிங் பிரைஸ் நியரஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ்ன்னு எடுத்துட்டோம்னா நீங்க 25,300 எடுக்கலாங்க. இந்த 300 எடுத்தீங்கன்னா கூட 300 உடைய எக்ஸாக்ட் க்ளோஸ் பிரைஸ் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்சியில் வர்றதை எடுத்துக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். என்எஸ்சியில் பிரைஸ் என்ன பிளாட் ஆயிருக்கோ அந்த பிரைஸை எடுத்து பாருங்க. அப்பதான் வந்து இதுல ரியல் என்ன க்ளோசிங் பிரைஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதை என்எஸ்சியில் பார்த்தோம்னா 25,300 கால் 300 காலுடைய க்ளோஸ் பிரைஸ் அப்படிங்கிறது 177.2 க்ளோஸ் பிரைஸ். ப்ரீவியஸ் க்ளோசிங் இருக்கு. ஓகே, 25,300 142.3ங்க. இதே வந்து புட்டோடது கிடைக்கணும். 300 புட்டு 142.3. ஒரு நிமிஷம். புட்டோடது வந்து பார்த்தீங்கன்னா 172.65. இப்போ 25,000 சாரி 300 காருடைய வேல்யூ 142.65 பிளஸ் புட்டோடைய 172.65. ஸோ இவங்க ரெண்டு பேருடைய ஆவரேஜ் ப்ரீமியம், அதாவது ரெண்டையும் ஆட் பண்ணி 2,000 டிவைட் பண்ணா 158ங்க. ஸோ இந்த 158 நீங்க வந்து இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் ரெண்டு பேரையும் வச்சீங்கன்னாலே உங்களுக்கு கிளாரிட்டி ஈஸியா கிடைச்சிடும்.